ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சென்னை மாநகராட்சியிலேருந்து ஒரு வேலைவாய்ப்பு திட்டத்தை அறிவித்திருக்காங்க. ஓகேங்களா? இந்த போஸ்டிங்ஸ்க்கு யார் யார் அப்ளை பண்ணலாம், என்ன ஏஜ் கேட்டகரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் வந்து சொல்லியிருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 89 காலியிடங்கள் இருக்குது. இந்த போஸ்டிங்ஸ்க்கு நிறைய வகையான ஜாப் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். ஓகேங்களா? இந்த போஸ்டிங்ஸ்க்கான ஸ்டார்டிங் சேலரி எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 60,000 கொடுக்குறாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ் தாராளமாக இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? இந்த போஸ்டிங்ஸ்க்கான கடைசி தேதி இன்னைக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 27/9/2024. இதுக்கான அப்ளிகேஷன்ஸ் மோடும் த்ரூ அவுட் ஆஃப்லைன் தான் அப்ளை பண்ணோம். அது எப்படி அப்ளை பண்ணுறது, அப்ளிகேஷன் ஃபார்ம் எங்கேருந்து டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி முடிக்க பாருங்கள். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அப்டேட் நம்ம சேனல்லேருந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரெகுலராக வந்து நாங்கள் வந்து ஷார்ட்ஸ் வீடியோஸ் வந்து மேக் பண்ணிகிட்டு இருக்கோம். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப், அதுக்கப்புறம் ஆர்ஆர்பி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஜாப்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து ரெகுலராக போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் ஜஸ்ட் அதையும் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா சென்னை கார்பரேஷன்லேருந்து அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணியாச்சு. ஃபார்முக்கான லிங்க். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா சென்னை கார்பரேஷன் பப்ளிக் ஹெல்த் டிபார்ட்மெண்ட். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டுக்கான நேம் இந்த இடத்துல நீங்கள் வந்து ரைட் அவுட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம், கேண்டிடேட்டோட நேம். ஓகேங்களா? இந்த இடத்துல நீங்கள் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதிக்கோங்க. அது கூடயே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோஸ் இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒட்டுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாதர் நேம் ஆர் ஹஸ்பண்ட் நேம் இந்த இடத்துல வந்து கொடுக்கணும். ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த். ஓகேங்களா? இந்த இடத்துல டேட்டு, மந்த்து, இயர் இந்த கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டாக தான் இயர் வந்து போடணும். இங்கே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மந்த்து, டேட் இப்படி கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் வந்து நீங்கள் மேலா ஜெண்டரா அந்த பொசிஷன்ஸ்க்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. சிக்ஸ்த் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ரிலீஜன், அந்த ரிலீஜன், கம்யூனிட்டி, அதுக்கப்புறம் சப்காஸ்ட்டு. நைன்த் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ரீவியஸாக இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க அதுக்கோட நம்பர் 10th. லெவல்த் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி 11th வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பர்மனண்ட் அட்ரஸ்ஸு, அதுக்கப்புறம் ப்ரெசன்ட் அட்ரஸ் கண்டிப்பாக கொடுக்கணும். 12th வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், எழுதுகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய மின்னஞ்சல், உங்களுடைய மெயில் ஐடி இந்த இடத்துல நீங்கள் வந்து ரைட் பண்ணிக்கோங்க. இது கூட பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அவங்க வந்து அவுட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இந்த என்னென்ன முடிச்சிருக்கீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் 10th 12th டிப்ளமோ காலேஜ் முடிச்சிருந்தீங்கன்னா என்ன இது முடிச்சிருக்கீங்க, என்ன குவாலிஃபிகேஷன், எந்த யூனிவர்சிட்டி, என்ன மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 1 by 1 எழுதிக்கோங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் இது ப்ரீவியஸாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்கே ஒர்க் பண்ணீங்க, என்னைக்கு ஜாயின் பண்ணீங்க, என்னைக்கு முடிச்சிங்க, அப்புறம் எத்தனை மந்த்து. ஓகேங்களா? உங்களுக்கு 2 வீலர் லைசன்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இருக்குன்னா இருக்குது, இல்லைன்னா இல்லை. செல்ஃப் அட்டாச்மெண்ட், நீங்கள் இந்த ஃபார்மு கொரியர் பண்ணும் போது ஒரு சில டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்ககிட்ட ஆதார் கார்டு இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய ஆதார் ஃபோட்டோ ஜெராக்ஸ் காப்பி எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா 10th 12th மார்க் ஷீட்டு, அப்புறம் டிகிரி சர்டிஃபிகேட், போஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸு, இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நியூட்ரிஷனாக ஒர்க் பண்ண அதோட சர்டிஃபிகேட்ஸு, அப்புறம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் மென்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்ஸு, அதுக்கு கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்ப்யூட்டர் கோர்ஸ் எதோ முடிச்சிங்கன்னா அதோட சர்டிஃபிகேட்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நீங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் எடுத்துனீங்களா அது ஒரு காப்பி. மொத்தமாக பார்த்தீங்கன்னா இத்தனையும் நீங்கள் வந்து இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு இந்த இடத்துல டிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஜெராக்ஸ் காப்பி இந்த இடத்துல கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இது உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃபார்ம் லிங்கை கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து டிஎம் பண்ணுறேன். ஓகேங்களா? அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிக்ளரேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஐஎம்ங்கிற இது இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடி உங்கள் பேரை போட்டு இதை வந்து உங்களோட ஹேண்ட் ரைட்டிங் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து ரைட் பண்ணி போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா பிளேஸு, டேட்டு, அப்புறம் உங்களோட சிக்னேச்சர் இந்த இடத்துல போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் அந்த ஃபார்முக்கான லிங்க்கு. இப்போ போஸ்ட்டுக்குள்ளே போயிடலாம். என்னென்ன டைப் ஆஃப் போஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மொத்தமாக பார்த்தீங்கன்னா 89 போஸ்டிங் சொன்னோம் இல்லையா, அந்த 89 போஸ்ட் என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா
இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா 10th 12th படித்தவங்க யாராக இருந்தாலும் போஸ்டிங் வந்து அப்ளை பண்ண என்ன அப்படின்னா 10th ஆர் +2 ஆர் பேச்சுலர்ஸ் டிகிரி ஆர் டிப்ளமோ கோர்சஸ் முடிச்சிருந்தா போதும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 ஓப்பனிங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து 19,800 மணி கொடுக்குறாங்க. ஓகேங்களா. இந்த மாதிரி 89 ஜாப் வேகன்சிக்கு ஒவ்வொரு போஸ்டிங்ஸ்க்கு என்ன தேவை, எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது, எவ்வளோ சம்பளம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஆஃபீஸர், ஜென்ரல், ஓபிசி, அதுக்கப்புறம் எம்பிபிஎஸ், இந்த மாதிரி கேஸ்ட் எஸ்டி எஸ்டி எல்லாத்துக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 89 வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் பேஸில் தான் வந்து எடுக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 11 months தான் இதுக்கு வந்து இருக்கும். நீங்கள் முடிக்க போகும்போது உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக இதுலேருந்து வந்துடும். கவர்மெண்ட் ஒர்க் பண்ணுறான், உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து வந்துடும். ஓகேங்களா. இதை பற்றி ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வெப்சைட்டில் ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து ரீட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இந்த அப்ளிகேஷன்ஸ்க்கான லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 27/9/2024 till 5 மணிக்கு முடிக்க தான். தயவு செய்து 25ஆம் தேதிக்கு முன்னாடி உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து த்ரூ அவுட் நீங்கள் ஆஃப்லைனில் போகிற மாதிரி இருந்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. இதுக்கான அட்ரஸ் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஜஸ்ட் இது உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன். ஓகேங்களா. இந்த இடம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கண்டிப்பாக அனுப்பிச்சிடுங்க. ஓகேங்களா. தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் a nice day.